வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். சென்னை தேனாம்பேட்டையில் ஏழை எளிய மக்கள் வாழவே தகுதியற்ற முறையில் சிறிய அளவிலான குடியிருப்புகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளே வேண்டாம், குடிசை வீடுகளே போதும் என்ற நிலைமைக்கு குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கிரியப்பா சாலையில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். சென்னை தேனாம்பேட்டையில் ஏழை எளிய மக்கள் வாழவே தகுதியற்ற முறையில் சிறிய அளவிலான குடியிருப்புகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து களத்திலிருந்து விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். தற்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வாயிலாக கட்டப்பட்டு வரும் இந்த குடியிருப்புகள் சிறிய அளவிலாக இருப்பதாகவும் வாழவே தகுதியற்ற முறையில் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மேலும் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், அந்த மக்களுடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், இந்த ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த தேனாம்பேட்டை கிரியப்பா சாலை, அண்ணா அறிவாலயம் திமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அதன் எதிரில் இருக்கக்கூடிய கிரியப்பா சாலை, இங்கு கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக இங்கு குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்பில் இருந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 176 குடும்பங்கள் இங்கே வசித்து வந்தது. இந்த பழமை வாய்ந்த சிதிலமடைந்த புதிய பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகளை நவீன வசதியோடு கட்டித்தருவதாக உறுதியளித்துவிட்டு தற்போது இங்கு கட்டக்கூடிய குடியிருப்பு என்பது ஒரு காக்கா குருவி குடியிருக்கும் பகுதியாக, ஒரு சிறிய அளவிலான குடியிருப்பு பகுதியாக கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக கடந்த பல நாட்களாகவே இப்பகுதி மக்கள் இந்த குடியிருப்பை இடித்துவிட்டு புதிய குடியிருப்பு கட்டித்தரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டம் நடத்திய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களை தேனாம்பேட்டை போலீசார் மிரட்டி அவர்களை போராட விடாமல் தொடர்ந்து தடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி கிரியப்பா சாலை என்பது கிட்டத்தட்ட அண்ணா சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இங்கு ஏற்கனவே 220 சதுர அடிகள் கொண்ட வீடுகள் இருந்தது. அதை இடித்துவிட்டு 6 தளங்கள் கொண்ட 196 வீடுகள் கொண்ட 450 சதுர அடிகள் கொண்ட ஒரு நவீன வசதியுடன் ஒரு சமையலறை, ஒரு படுக்கை அறை, ஒரு ஹால், பாத்ரூம் உள்ளிட்ட நவீன வசதியுடன் கட்டித்தரப்படும் என இந்த பகுதி மக்களை வெளியேற்றிவிட்டார்கள். அவர்களுக்கு குறைந்த அளவிலான வாடகையை மட்டும் கொடுத்துவிட்டு தற்போது 2 வருடங்களில் இந்த பணியை முடித்து விடுகிறோம் என சொல்லி கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இப்ப கட்டக்கூடிய குடியிருப்பு என்பது 6 தளங்கள் கொண்டாலும் இங்கு 271 சதுர அடிகள் கொண்ட வீடுகளாக தான் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இப்பகுதி மக்கள் நம்மிடையே இருக்காங்க. சார் வணக்கம். இந்த குடியிருப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கு, ஏன் இதை வேணான்றீங்க? நவீன வசதியோட கட்டித்தரப்படுவதா சொல்றாங்க கவர்மெண்ட், இதை எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் எங்களை காலி பண்ண சொல்லும்போது 420 ஸ்கொயர் ஃபீட் இடம் கட்டித்தரதா ஒரு வரைபடம் காமிச்சு எங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கி எங்களெல்லாம் காலி வெளியேற விட்டுருக்காங்க. நாங்களும் அவங்க சொன்னதை வாக்குறுதியை நம்பி வெளியேறி இப்போ சுற்று வட்டாரம் பல பகுதியில் நாங்கள் வாடகையில் வீடு இருக்கோம். கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக இங்கே நான் வெளியில் வாடகை இருக்கோம். இப்போ இந்த 1 வருடத்துக்கு முன்னாடி தான் தலைமையை போட்டு செவரு எழுப்புறாங்க. எழுப்பும்போது இப்போவே 250 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இடம் இருக்குது. இதை நாங்கள் நேற்று அளந்து பார்த்துட்டு குறைவான இதில் எங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கட்டித்தரீங்க, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று நாங்கள் சாலை மறியல் போராட்டம் பண்ணோம். அப்போது பொதுமக்களை போலீஸார் விரட்டி அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் இன்னும் கிடைக்கல. நாங்கள் இப்போ ரொம்ப மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வெளியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் தற்போதைய என்னென்னா, எங்கள் மக்களின் அடிப்படை தேவைகளாக 420 ஸ்கொயர் ஃபீட் இடத்த கட்டி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இங்கே நிலையாக குடியிருக்க முடியும். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இங்கே வாழ்ந்துன்னு இருக்கோம். இப்போ எங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப குறைஞ்சி போய் வெளியில் ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி சுற்றின்னு இருக்கோம். அதனால் தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும்
இதில் தலையிட்டு உடனடியாக இந்த 250 சதுரடி கொண்ட வீட்டை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு தேவையான 400 சதுரடி கொண்ட வீடை கட்டித்தருமாறு எங்களுடைய பொதுவான வேண்டுகோள். பொதுமக்கள் சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக இருக்கக்கூடியவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பழமை வாய்ந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு வேறு பகுதிக்கு வந்து மாற்றலாகி இருக்கிறார்கள். இவர்களுக்கு குறைந்த 2000 ரூபாய் அளவிற்கு இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதிகாரிகள் வந்து வாடகை கொடுக்கிறார்கள். 176 குடியிருப்புகள் கொண்ட இந்த பகுதி முழுமையாக இடிக்கப்பட்டு தற்போது முதல் தளம் 2ஆம் தளம் என கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் குறுகிய அளவிலான கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ், அந்த தங்கும் விடுதி மேன்ஷன் போல இந்த பகுதியை வந்து கட்டிட்டு இருக்காங்க. காற்றோட்ட வசதி, அதே போல ஜன்னல் வசதி எதுவுமே இல்லாமல் என்ற அடிப்படை வசதி இல்லாமல் இந்த வீடுகளை கட்டித்தரப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் எழிலனை வந்து அழைத்து பேசியிருக்காங்க. அவர் நேற்று வருவதாக கூறிவிட்டு வரவில்லை என்ற காரணத்தினால் அப்பகுதி மக்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக நம்ம இடையே பேசணும் இருக்காங்க. கேட்போம் சார், நேற்று சாலை மறியல் போராட்டம் எதற்காக நடைபெற்றது? வீடு வந்து சொன்ன மாதிரி வீடு வந்து கட்டித்தரல. ஒரு ஜன்னல் இல்லை, எதுவுமே இல்லை. அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டித்தராங்க. அதனால் அது வந்து நாங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி நாங்கள் வந்து நேற்று சாலை மறியல் செஞ்சோம். இல்லை, நேற்று வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா வந்து சொன்னாங்க. அது வந்தாங்களா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வரோம், யாருமே வரல. நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் சாலை மறியல் பண்ணி எங்களை வந்து எந்த ஒரு அதிகாரியோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பார்க்கவே இல்லை. வந்து பார்த்து எங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு எங்களுடைய தேவைகளை அவர் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கலாம். நம்ம சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்கள் வந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரால் வந்து இந்த போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டிருக்குது. பல மக்கள் வந்து நம்மிடையே பேச இருந்தாங்க. காவல்துறையினரோட ஒரு எச்சரித்து அவர்களை வெளியே வரக்கூடாது என சொல்லதால பல மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. இதன் காரணமாக தான் இப்ப இங்கே வரக்கூடிய மக்கள் அனைவரும் வராமல் இருக்கிறார்கள். வினோத், தற்போது இந்த நிலைமை தான் இருக்குது. இந்த பகுதியில கிரியப்பா சாலையில கட்டப்பட்டு வரும் அந்த பகுதியில போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. இதனால மக்கள் வந்து வெளியே வருவதற்கு அச்சம் தெரிவித்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது நிலவி வருகிறது. வினோத். ராம்குமார், தற்போது சிறிய அளவிலான இந்த குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருவது குறித்து அதிகாரிகளிடம் அவர்கள் ஏதேனும் முறையிட்டார்களா? அதிகாரிகள் தரப்பில் இதற்கு என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? இந்த குடியிருப்பை மாற்றி கட்டப்படும் என்று வாக்குறுதி ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது தொடர்ந்து இதுபோலதான் வந்து அவர்கள் கட்டி கொடுப்பார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த 196 குடியிருப்புகள் கொண்ட 6 தளங்கள் கட்டித்தரப்படும், நவீன வசதியுடன் கட்டித்தரப்படும் என உறுதியளித்து அதற்கான வரைபடமும் வெளியிட்டிருக்கிறது இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். ஆனால் ஆரம்பத்தில் வீட்டை இடிக்கும் போது கொடுக்கப்பட்ட அந்த வரைபடம் என்பது தற்போது குறுகி 271 சதுரடிகள் கொண்ட குடியிருப்பாக தான் கட்டப்படும் என வரைபடத்தை பொதுமக்களிடம் காண்பித்திருக்கிறார்கள். இதற்கு வந்து ஆரம்பத்திலேயே இப்பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது போன்ற வீடு எங்களுக்கு தேவையில்லை என்ன அதிகாரிகளை முறையிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி திமுக கவுன்சிலர்களை முறையிட்டிருக்கிறார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களை முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அதிகாரிகள் தரப்பிலோ அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் வந்து இவர்களுக்கு தேவையான உதவியை செய்யவில்லை. இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து பொதுமக்கள் நம்மிடையே இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம். சார், பல கட்ட போராட்டம் நடத்தினீங்க. இந்த கட்டிடத்தை இடிக்கிறேன்னு சொன்னாங்களா, இல்ல மாற்றி தரேன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? தெளிவா விரிவா சொல்லுங்க. இல்லை, இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து எந்த பற்றியும் சொல்லவே இல்லை. இப்போ சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை வந்து ஏஇ யாரோ ஒருத்தர் வந்து போராட்டம் நடத்திய மக்கள்கிட்ட உங்கள் குறையை வந்து நாங்கள் பூர்த்தி செஞ்சு தரோம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் எந்த வித வாக்குறுதியும் அளிக்கவே இல்லை. அதனால் நாங்கள் வந்து இப்போ எப்படி இதில் என்ன பண்ண போகிறோன்றதே நாங்கள் ஒரு புரியாத ஒரு வாழ்ந்துன்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வெளில வராத அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு எங்களை வெளியே வரவிடாமல் எச்சரித்து வச்சுன்னு இருக்காங்க. இதனால் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாக இருக்கோம். இங்கே இப்போது போராடக்கூடிய மக்களை இந்த வழக்கு போட்டு வழக்கு போடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்களா?
ஆமாங்க, நேற்று போராடின மக்களை எல்லாரும் எச்சரித்து இதே போன்று நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களா உங்கள் மீது எல்லாருக்கும் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்து அனுப்பினார்கள். அதனால் பொதுமக்கள் எல்லாருமே இப்போ வெளியில் வர்றதுக்கு ரொம்ப அச்சமாகவும் பயமாகவும் இருக்காங்க. எங்கள் மீது வந்து தேவையில்லாமல் வழக்கு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் மக்கள் வந்து போயிருக்காங்க. பொதுமக்கள் சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட தங்கள் வசிப்பிடத்திற்காக 3 தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதியோடு வீடுகளை கட்டித்தரப்படும் என சொன்ன இந்த விளம்பர திமுக அரசு தற்போது 71 சதுரடிகள் கொண்ட ஒரு குறுகிய வீட்டை கட்டி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களை காவல்துறையை வைத்து ஏவி அவர்கள் மீது மிரட்டும் தொனியில் வழக்கு போடுவதாக மிரட்டுகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய அடித்தட்டு கூலி தொழிலாளர் வர்க்கத்தினர், அதாவது தினமும் வேலைக்கு சென்றால்தான் உணவு என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு மக்கள், இவர்களுக்கு தான் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்டு அது பழமையான கட்டிடமானதால் அது இடிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பே இடிக்கப்பட்டு ஒரு குடியிருப்புக்கு 2000 ரூபாய் என்ற அளவுக்கு தான் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்பது வாடகையாக கொடுக்கிறது. ஆனால் இங்கிருந்து வெளியே வாடகைக்கு சென்ற மக்கள் சுமார் 10,000 முதல் 15,000 வரை தனியாருக்கு வாடகை கொடுத்து வீடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பல லட்சம் ரூபாய் வாடகையாக கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது தகுதியற்ற சிறிய அளவிலான வீடுகள் கட்டுவதன் மூலம் எந்த பயனும் இல்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதற்கு தங்களுடைய வசிப்பிடத்திற்காக இருப்பதற்காக போராடி வரும் மக்களை இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இதே போலதான் பல பகுதிகளில் இது போன்ற போராட்டங்கள் நடந்து வருகிறது. ஏற்கனவே வந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இதே போன்ற கட்டிடம் கட்டப்பட்டு தான் அவர்களுக்கு அதாவது வசிப்பிடமே சரியில்லாத நிலையில, காற்றோட்டம் இல்லாத நிலையில அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதே போல குடியிருப்பு இங்க கட்டப்படுவதால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் மக்கள் வரி பணத்தில் கட்டக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு என்பது மக்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுதான் தற்போதைய நிலைமையா இருக்குது. வினோத், ராம்குமார், தற்போது சிறிய அளவிலான சிறிய சதுர அடியில் மட்டுமே இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வருவதால் அந்த பகுதி மக்களுடைய அடுத்த கட்ட போராட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? கண்டிப்பாக ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் கடந்த 1 வார காலமாக சாலை மறியல் போராட்டம், அதே போல அந்த புதிய கட்டப்பட்டு வரும் வீட்டை முற்றுகையிட்டு நடத்தும் போராட்டம் என பல வகையான போராட்டங்களை இறங்கியுள்ள மக்கள் தங்களுக்கு கடைசி வரை தற்போது கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு வேண்டாம் என உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் தயாராக இருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்களிடையே கேட்போம். சார், இப்போ இதுவரை பல கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, இந்த கட்டிடத்தை இடிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கை இருக்கா? அடுத்த கட்ட போராட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட நடவடிக்கை என்ன எதிர்காலம்? இதே நிலை வந்து நீடிச்சா மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு தேவையான வசதி 420 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து அரசாங்கம் வந்து கட்டித்தரணும். அதுதான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அதை முன்வரிச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வீடு இடிக்கிறதுக்கே சம்மதித்து விட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எல்லாம் வெளியில் வரோம். எங்கள் குழந்தையுடைய கல்வி தரம் வந்து சரியில்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் வெளி ஊரில் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்த்து வச்சோம். இப்போ அந்த ஸ்கூலுக்கு எங்கள் பசங்களால் படிக்க போக முடியல. எங்கள் தொழில் வந்து இங்கே சிட்டிக்குள்ளேயே இருந்தது. இப்போ வெளியில் போனதுனால எங்களோட தொழில் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு. இப்படி வந்து எங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பாதிக்கப்படுறதுனால இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நிலைமை குன்றி இருக்கோம். அதனால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சால் மட்டுமே நாங்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக பல்வேறு போராட்டங்களை நடத்த நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் என்ன வேலை பார்க்குறாங்க? எப்படிப்பட்ட மக்கள் எல்லாருமே? இங்கே எல்லா வேலை செய்கிறது எல்லாமே கூலி வேலை தான். அன்றாடம் பெயிண்டரு, கார்பெண்டரு, பிளம்பரு, இந்த மாதிரி அன்றாடம் வந்து அவங்க வேலைக்கு போனால் தான் சம்பளமே. ஒரு நாள் சம்பளம் பெயிண்டர் வேலைக்கு போனால் 800 ரூபானா இன்றைக்கி போக முடியல, எல்லாம் வெளியில் இருக்கோம் அப்படின்னா போக முடியாத சூழ்நிலை. அவங்க வீட்டிலலாம் பட்டினி தான். அவங்களாம் சாப்பிட்றதுக்கு எந்த வித வழியும் இல்லை. அவங்க பிள்ளைகளும் வந்து கவனிக்க முடியாது. இப்போ வந்து எங்களுடைய நிலைமையும் அதுதான். எல்லாருமே வந்து ரொம்ப கூலி வேலை செய்கிறதுனால எங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இப்போ நாங்கள் வேலை இல்லாமல் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கோம்.
பொதுமக்கள் சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இங்கே பழமையான கட்டிடம் இடிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு சென்று அவங்களோட குழந்தைகளோட படிப்பும் பாதிக்கப்படுகிறது. அதே போல அன்றாடம் செய்யக்கூடிய வேலையும் பாதிக்கப்படுகிறது. வாழ்வாதாரம் இல்லாமல் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தொடர்ந்து ஒரு இன்னலுக்கு உள்ளாயிருக்காங்க. ஆனால் இந்த விளம்பர திமுக அரசு இதை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல், அதாவது கண்டும் காணாதது போல் இருந்து வருகிறது. இந்த பகுதி அண்ணா அறிவாலயம் இருக்கக்கூடிய பகுதி, எப்போதும் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி. இங்கு சாலை மறியலில் ஈடுபடும் போது இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களை நேற்று காவல்துறையினர் அழைத்து மிரட்டி இது போன்ற போராட்டம் நடத்தினால் சிறைக்கு செல்வீர்கள் என மிரட்டி இருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே பகுதி மக்கள் வாழக்கூட இடமில்லாமல் தவித்து வருகிறார்கள். இது மட்டுமின்றி இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளை புதிதாக கட்டுவதற்கு எந்த ஒரு நிலையான, அதாவது உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த விளம்பர திமுக அரசு சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் எழிலன் இந்த பகுதியில் உடனடியாக வீடு கட்டித்தரப்படும், அனைத்து வகையான வசதிகளுடன் கட்டித்தரப்படும் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது 4 ஆண்டுகளாகி தற்போதுதான் இந்த கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அதிலேயும் முறைகேடாக சிறிய அளவிலான வீடுகளை கட்டித்தருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த விளம்பர திமுக அரசு இப்பகுதி மக்களை வாட்டி வதைத்து வஞ்சித்து ஏமாற்றுகிறது, முறைகேடாக கட்டிடத்தை கட்டுகிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வினோத், களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார். சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக இருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு இனியாவது மக்கள் பிரச்சனையில் அக்கறை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவுக்குள் சொன்னபடியே அந்த குடியிருப்புகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.